வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் ரியலிஸ்டிக்கான க்ளோ எஃபெக்ட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த டியூட்டோரியல் ரொம்ப சிம்பிளான டியூட்டோரியல் தான். பட் உங்களுக்கு லேயர் மாஸ்கிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ மாஸ்கிங் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் தடவை பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இமேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் வெர்ஷன் CC 2021. நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு எப்பவும் போல் பேக்ரவுண்ட் லேயரை டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிட்டேன். தென் பேக்ரவுண்ட் லேயரை ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நம்ம ஃபைனல் கம்பேரிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லேயரில் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஜெக்ட் வந்து ப்ராப்பராக செலக்ட் ஆகலை. ஸோ அதுக்கு குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா இதில் 3 ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நியூ செலெக்ஷன், இது அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஸோ இப்போ அடிஷனில் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எந்த இடத்துல ட்ராக் பண்ணாலும் இந்த மாதிரி எனக்கு செலெக்ஷன் ஆட் ஆகும். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த அடிஷன் வந்து சப்ட்ராக்ஷனாக மாறிடும். இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த செலெக்ஷன் வந்து சப்ட்ராக்ட் ஆகும். ஸோ இதை வச்சு இந்த இமேஜ் ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு அப்ராக்சிமேட்டான செலெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். இதில் நம்ம ஏன் பென் டூல் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம இதோட பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. இதே பேக்ரவுண்டில் தான் பண்ண போகிறோம். இந்த செலெக்ஷன் வந்து எதுக்கு பண்ணோம் அப்படின்னா க்ளோ எஃபெக்ட் இந்த லீஃப்க்கு அப்ளை பண்ணால் இந்த லீஃப்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகணும், பேக்ரவுண்டுக்கு அப்ளை ஆகக்கூடாது. அதுக்காக தான் செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ Ctrl+J ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம செலெக்ஷன் மட்டும் ஒரு நியூ லேயரில் டூப்ளிகேட்டாக வந்துடும். இப்போ ஒரு நியூ சாலிட் ஒயிட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் சாலிட் கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பியூர் ஒயிட்டாக வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இந்த லேயர் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+I ப்ரெஸ் பண்ணி இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பிளாக் மாஸ்க் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம என்னென்னலாம் ஒயிட்டில் பெயிண்ட் பண்ணுறோமோ அது மட்டும்தான் ரிவீல் ஆகும். நம்ம ஆல்ரெடி இப்போ குயிக் செலெக்ஷன் டூலாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஜூம் பண்ணிவிட்டு இந்த பிளாக் ஸ்பாட்ஸை மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு பிளாக் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுக்கோங்க. தென் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து இந்த செலெக்ஷனை மட்டும் இந்த மாஸ்கில் ரிவீல் பண்ணிட்டோம். இப்போ Ctrl+D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் க்ளோ எஃபெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஓவரால் இமேஜை வந்து டார்க்கர் ஆக்கணும். அப்போ தான் க்ளோ நமக்கு பிரைட்டனாக தெரியும். ஸோ நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்ச லேயரை ஹைட் பண்ணிவிட்டு இதை வந்து பின்னாடி கொண்டு போயிடலாம். இது எதுக்காகன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். Ctrl ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இது மட்டும் செலெக்ஷன் வந்துடும். ஸோ நம்ம இந்த இடத்துல க்ளோ பெயிண்ட் பண்ணுறது, இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணுறதுக்காக தான் இது க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே உள்ள இந்த லேயர் 1க்கு மேலே அகைன் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் கலர் லுக்கப் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லோட் 3D லைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் மூன்லைட் அல்லது நைட் ஃப்ரம் டே கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நைட் ஃப்ரம் டே கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த கலர் லுக்கப் லேயர் தனியாக இருக்கிறத விட இந்த பேக்ரவுண்டோட கம்பைனாக இருந்தால் நமக்கு ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ Ctrl ஹோல்டு பண்ணி இந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ Ctrl+E ப்ரெஸ் பண்ணுறேன். 2 லேயருமே மெர்ஜ் ஆகிடும். இப்போ நம்ம க்ளோ எஃபெக்ட்ஸ் கொடுக்குறத கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த கலர் ஃபில் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் கலர் ஓவர்லே செக் போட்டுக்கோங்க. இங்கே இந்த கலரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லோ, பியூர் எல்லோவுக்கு கொஞ்சம் கீழே இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் அவுட்டர் க்ளோ செக் போட்டுக்கோங்க. இதில் பிளெண்ட் மோட் ஹார்ட் லைட்டாக வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி 100ல் வச்சுக்கோங்க. நாய்ஸ் 0ல் இருக்கட்டும். கலர் வந்து இந்த மாதிரி பியூர் எல்லோவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்ப்ரெட்டு 0ல் இருக்கட்டும். சைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ க்ளோ போதுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க சைஸு. நான் ஒரு 35 வச்சுக்கிறேன். தென் ரேஞ்சை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. 100 வச்சுக்கிறேன். ஜிட்டர் 0ல் இருக்கட்டும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு செட் ஆஃப் க்ளோ பண்ணிட்டோம். அடுத்து பண்ணுறது ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் சாலிட் லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த மாதிரி எல்லோ கிட்ட வச்சுட்டு இந்த ஸ்லைடரை ட்ராக் பண்ணி நல்லா ரெட் ஆரஞ்சு கிட்ட கொண்டு வந்துடுங்க. இந்தளவு கொண்டு வந்துட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் இதோட பிளெண்ட் மோடை வந்து லீனியர் டாஜ் ஆடாக மாற்றிக்கோங்க. அண்ட் இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+I ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுக்கிறேன்.
ப்ரஷ் சைஸை இந்த பக்குக்கு மேலே இருக்க இந்த க்ளோவுக்கு கொஞ்சம் இந்த அளவு க்ளோ விட கொஞ்சம் பெருசாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இந்த க்ளோ வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் கிளிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்துலேயுமே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை சொல்ல மறந்துட்டேன், மேக் ஷூர் வந்து ப்ரஷ் வந்து சாஃப்ட் ரவுண்டாக செலக்ட் ஆகிருக்கணும், ஹார்ட் செலக்ட் ஆகிருக்கக்கூடாது. இப்போ இதே லேயரை கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டேன். இந்த பிளாக் மாஸ்கில் ஒயிட்டாக இங்கே ரிவீல் ஆகிருக்க எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்து எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கலரை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்லைடரை லைட்டாக இந்த மாதிரி ஆரஞ்சு கலரை வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த கலரை நம்ம பக்கு மேலே பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது பிளெண்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போதைக்கு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாஸ்க்கை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். தென் எஃபெக்ட்ஸில் போயிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த அண்டர்லைன் லேயர்னு இருக்கிறதுல ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இது வந்து நல்லா ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இந்தளவு பிளெண்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இதை அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாஸ்க் வந்து எனேபிள் ஆகிடும். இப்போ இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி நம்ம ஆல்ரெடி பேக்ரவுண்ட் லேயர் ரிமூவ் பண்ணி வச்ச லேயரை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா இந்த செலெக்ஷனுக்குள்ளார மட்டும்தான் அந்த இது அப்ளை ஆகும், வெளியில் போகாது. ஸோ இப்போ இந்த க்ளோ வந்து பக்குக்குள்ளே எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுமோ அங்கே மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கலர் பார்த்தீங்கன்னா பக்குக்கு அவ்வளோ செட் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ அந்த கலரை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்லைடரை அதே மாதிரி ரெட் ஆரஞ்சு கிட்ட ட்ராக் பண்ணிவிட்டு எந்தளவு உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ இங்கே நீங்கள் மாற்ற இங்கே கலர் மாறும். ஸோ எந்தளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்தளவு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த லேயரை ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தளவு ஹைலைட்ஸ் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். அடுத்து இப்போ இதே லேயரை கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தென் அதே மாதிரி பிளாக் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்து மாஸ்கில் இருக்க எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கலரை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி ஆரஞ்சாக வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இதுக்கு பக்கத்தில் இருக்க பிளாக் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுக்கிறேன். இந்த க்ளோ எஃபெக்ட்ஸோட ரிஃப்ளெக்ஷன் லீஃபில் வர மாதிரி பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி நம்ம கட் பண்ணி வச்ச லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லீஃபில் கீழே வந்து ஷேடோஸ் வரும். ஸோ ஷேடோஸ் இல்லாத இடத்துல நான் பெயிண்ட் பண்ணுறேன். எப்போவுமே இந்த மாதிரி ஹைலைட்ஸ் பெயிண்ட் பண்ணுறப்ப இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, நான் இந்த மாதிரி ஹைலைட்ஸ் பெயிண்ட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த இடத்துல ஷேடோ வந்து ஓவராக ரிவீல் ஆகிடும். ஸோ எக்ஸை ப்ரெஸ் பண்ணி ப்ரஷ்ஷை ஸ்வாப் பண்ணிவிட்டு இப்போ பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரிஜினல் இமேஜ் ரிவீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஷேடோ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையுமே. இதே டெக்னிக் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே உள்ளார பாருங்கள், இங்கே வந்து க்ளோவே இல்லை. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு எக்ஸை ப்ரெஸ் பண்ணி இந்த டாப்பில் இந்த மாதிரி இந்த இடத்துல கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ நல்ல ஒரு க்ளோ எஃபெக்ட் கொண்டு வந்துட்டோம். இது இன்னும் கொஞ்சம் க்ளோ ஆகிறதுக்கு கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். தென் இதோட ஒப்பாசிட்டி வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். 27 கிட்ட வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கொடுக்க வேண்டிய அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட கான்ட்ராஸ்ட் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் லெவல்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இங்கே கீழே உள்ள இந்த ஸ்லைடரை வந்து நீங்கள் டச் பண்ணவே வேணாம். மேலே உள்ளதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதை வந்து லைட்டாக லெஃப்ட்டில் கொண்டு வாங்க. ஸோ க்ளோ நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லைட்டாக. அடுத்து ஓவரால் இந்த க்ளோ எஃபெக்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜோட கலரை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் மேக்ஸிமம் ரெட்டு அண்ட் எல்லோ சைட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லெவல்ஸ் லேயரை வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லெவல்ஸ் லேயருக்கு பக்கத்தில் இருக்க மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இந்த ஃபேஸில் இந்த மாதிரி ரிவீல் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கேயே ரிவீல் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த கலர் பேலன்ஸ் லேயருக்கு மேலே இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் கலர் லுக்கப் கிளிக் பண்ணிக்கோங்க. லோடு 3D லேட் கொடுத்து இதில் எட்ஜி ஆம்பர் கிளிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா கலரையுமே ஓவராலாக மெர்ஜ் பண்ணுறதுக்காக. ஸோ இதோட ஒப்பாசிட்டியை உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருக்கோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் ஒரு 30 வச்சுக்கிறேன். இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதோட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபைனலாக Ctrl+Shift+Alt+E கொடுத்து இது வரைக்கும் பண்ண நம்ம எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரே குரூப்பில் ஒரு லேயராக க்ரியேட் பண்ணிவிட்டேன். இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு ஃபில்டரில் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் மைல்டான அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். இதில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் மிக்சரில் ரெட் கலரோட ஹியூ வந்து லைட்டாக லெஃப்ட்டில் கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த பக்குக்கு மேலே இருக்க கலர் வந்து நல்லா நமக்கு ஒரு ரெட்டிஷான கலராக இருக்குது. இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த க்ளோ எஃபெக்ட்ஸை நீங்கள் வேறு இமேஜுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.